வணக்கம். நாம இன்னைக்கு பச்சை பயிரை வச்சு எப்படி வீட்டிலேயே முளை கட்டுறதுன்னு பார்ப்போம். 250 ml கப்ல சுத்தப்படுத்தப்பட்ட பாசிப்பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். இது தண்ணியில ஊற வச்சா 2 கப்பாகவும் முளை கட்டினதுக்கு அப்புறம் 4 கப்பாகவும் ஆகும். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுல்ல போட்டுட்டு தண்ணி நிறைய விட்டுக்கலாம். 8 இருந்து 10 மணி நேரத்துக்கு இதை நம்ம ஊற வச்சுக்குவோம். 8 hours ஆயிடுச்சு. பயிர் நல்லா ஊறிடுச்சு. நாம இப்ப இந்த மாதிரி ஒரு வடிகட்டில வடிகட்டிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த பயிரை ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிட்டேன். இப்ப நாம பயிரை தனியா பிரிச்சு எடுத்துக்குவோம். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய கர்ச்சீஃப் எடுத்து தண்ணியில நனைச்சு பிழிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நாம வடிகட்டி வச்சிருக்கிற பயிரை இதுல சேர்த்துடலாம். இந்த கர்ச்சீஃபை அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டிடலாம். நல்லா இறுக்கி கட்டி முடி போட்டுடணும். இத 18 இருந்து 24 மணி நேரத்துக்கு ஒரு ஓரமா வச்சிடுங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு ஓரமா வைக்கிறேன். துணி ட்ரை ஆகாம பாத்துக்கோங்க. ட்ரை ஆகும்போது தண்ணி தெளிச்சுக்கோங்க. 18 hours ஆயிடுச்சு. இப்ப நாம இதை பிரிச்சு பார்ப்போம். பயிர் நல்லா முளைவிட்டிருக்கு. இந்த கப்ல 1 கப் பாசிப்பயிர் எடுத்தேன். நான் பயிர் வகைகளை முளை கட்டி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய சத்து கிடைக்குது. விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. இதுல முளை கட்டின பயிரை 3 நாளைக்கு மேல வச்சிருக்க வேண்டாம். 3 நாளைக்குள்ள இதை நாம பயன்படுத்திக்கணும். நாள்பட வச்சிருக்கிறதுனால போக போக கசப்பு தன்மை அதிகமாகும். பயிர் வகைகளை அடிக்கடி வீட்டிலேயே முளைக்கட்டி நாமளும் சாப்பிடலாம். நம்ம குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுக்கலாம். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இதோட 4 கப் ஆச்சு. பாசிப்பருப்பை வீட்டிலேயே எப்படி முளை கட்டுறது அப்படின்னு நாம இப்ப பார்த்தோம். நீங்களும் வீட்டில செஞ்சு பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.